गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणम् अव्याजकरुणामूर्तिं ज्ञानदं तेजस्वरूपिणं श्रीशिवं सद्गुरुं प्रणतोऽस्मि मुदान्वहम्। सदाशिवाय विद्महे ब्रह्मेन्द्राय धीमहि तन्नो शिवं प्रचोदयात्. பெரிவாச்சரணம் சாத்துணை ஏணிப்படிகளின் மாந்தர்கள் பக்கம் 37 28. ஏ நண்பர்களின் பெட்டியை சோதிக்கும் கெட்டவன் பாபி. பி உயர்ந்தோர்க்குரிய மரியாதை தவறாத நல்லவன் பாமரன். சி போர்க்களமானாலும் யுத்த விதிகளில் தவறாதவன் விவேகி. டி ஆட்சியை ஏற்க அணுகக்கூடாதவன் சாது. இ அடியாரின் நிபந்தனையை மனமுவந்து ஏற்பவர் தெய்வ சாது. எஃப் துஷ்டர்களின் எதிர்ப்பால் மனம் மாறாதவர் மகான். ஜி துஷ்டர்களை நடுநடுங்க வைக்க வல்லவர் துறவி. 28 ஏ ஒரு டிகிரி நீங்க ஸ்லோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 28 ஏ நண்பர்களின் பெட்டியை சோதிக்கும் கெட்டவன் பாபி. தத்தமருடைய ஆபரணங்கள், பண நோட்டுகள், வாங்கு சேமிப்பு, காதல் கடிதங்கள், ரகசிய தஸ்தாவேஜிகள் போன்றவைகளை பிறர் அறியாமல் இருக்க வேண்டியதின் பொருட்டு பத்திரமாக பூட்டி வைத்துக் கொண்டிருப்பதில் தவறு ஏதும் தவறில்லை. ஆனால் ஒரு நண்பன் இதை அறிந்து கொள்ள உபாயத்தை மேற்கொள்வானே ஆனால் அது ஓர் குற்றமாகும். அப்ப படிக்கவா அடுத்ததும்? ஓகே. 28 டி ஆட்சியை ஏற்க அணுகக்கூடாதவன் சாது. தெய்வீகம் பொருந்திய எகிப்திய மன்னர்களின் வம்சத்தில் வந்த ஷபக் என்பவர் சாதுவின் தன்மைகளை ஏற்றுவிட்டார். அதாவது ராஜீய முறைகளுக்கு ஒவ்வாத அன்பையும் அகிம்சையையும் ஏற்றுவிட்டார். எனவே இராணுவ படைகளை கலைத்து போர்க்கருவிகளையும் அழித்து விட்டார். மேலும் குற்றங்களையே அறியாத தன்னுடைய தேசத்தில் தண்டனை சட்டங்களுக்கும் தடை விதித்து விட்டார். எனினும் இவரும் தன்னுடைய முன்னோர்களைப் போல தெய்வ பக்தியில் குறைவான மனதை கொள்ளவில்லை. சாதுவின் இத்தகைய போக்கை கண்ட பிராமணர்கள் ஒரு ராஜாங்கத்திற்கு முதுகெலும்பாக விளங்க வேண்டிய இந்த அம்சங்களை ரத்து செய்யல் ஆகாது என்பதை சக்கரவர்த்தியிடம் வற்புறுத்தும் வண்ணமாக இருந்து வந்தனர். மேலும் சட்டங்களும் நீதிகளும் எக்காலத்திலும் நிலவித்து வரப்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டனர். ஆண்டுகள் கடந்தன. மன்னாதி மன்னனாகவும் மகா பராக்கிரமசாலியாகவும் விளங்கின அசீரிய மன்னனான அசீரியா சென்னசெரிப் என்பவன் தன்னுடைய படைகளை எகிப்துக்கு எதிராக அனுப்பி வைத்தான். இதை அறிந்த பிரஜைகள் எதிரியை தடுத்து நிறுத்துவதற்கு தங்களுக்கு அனுமதி கொடுக்க சக்கரவர்த்தியை வேண்டினர். வேறு வழி இல்லாமல் சாதுவும் ஒப்புக்கொள்ள நேரிட்டு விட்டது. போர்க்கருவிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டதால் சிப்பந்திகள், தொழிலாளிகள், விவசாயிகள், பணியாட்கள், பொதுமக்கள் போன்றவர்கள் அனைவரும் தத்தமருக்கு கையில் கிடைத்ததை ஏந்தி கொண்டு எகிப்திய எல்லைக்கு விரைந்தார்கள். எதிரிகளும் எகிப்திய எல்லையை அடைந்தனர். மாலை பொழுது நெருங்கிவிட்டதால் யுத்தம் துவங்கவில்லை. தர்ம யுத்தத்திய காலங்களில் அஸ்தமனத்திற்கு முன்பு போரை நிறுத்தி விடுவது வழக்கமாகும். ஆனால் அன்றிரவில் எதிரிகளுடைய வில்களின் நான்களும் அம்புகளும் சுண்டலிகளால் துண்டிக்கப்பட்டு விட்டன. இத்தகைய எதிர்பாராத சம்பவத்தை கண்டு திடுக்கிட்ட எதிரிகள் இதை தெய்வத்தின் தலையீடு என்பதாக அறிந்து வாபஸ் பெற்றனர். ஓர் சாதுவின் ராஜ்யத்தை தெய்வம் இந்த விதத்தில் காப்பாற்றியது. ஷபக் மன்னரும் பகவானை போற்றி மகிழ்ந்தார். பகவான் அவருக்கு வெற்றியை கொடுத்ததுடன் நிறுத்தி கொள்ளவில்லை. அவருடைய கனவில் தோன்றலானார். பிராமணர்கள் அனைவரையும் கண்டதுண்டமாக வாளுக்கு இரையாக்காத வரையில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை வற்புறுத்தினார். தன்னுடைய அகிம்சை முறைக்கு விரோதமான அதிலும் பிராமணர்களை கொன்று தீர்க்க மன்னனின் மனம் மறுத்தது. ஆனால் தெய்வம் மன்னனை விடவில்லை. மீண்டும் 7 நாட்கள் வரையில் தொடர்ந்து அதே கனவை போதித்து வந்தது. அதன் பிறகுதான் கனவின் கருத்தை முற்றிலும் உணரலானார் மன்னர். அதாவது பிராமணர்களின் வாக்கை அப்பொழுதே ஏற்றிருக்க வேண்டும் என்பதையும் தான் ராஜ்ய நிர்வாகத்திற்கு அருகதையற்றவன் என்பதையும் பகவான் உணர்த்துவதை தெரிந்து கொண்டார். எனவே தனது பூர்வீக நாடான எதியோப்பியாவிற்கு சென்று அவ்விடம் வழக்கிருத்தலை மேற்கொண்டார் மன்னர். There is now to be seen in the temple of Vulcan. கரெக்ட் தானா? ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது. Vulcan, a marble
statue of this king having a mouse in his hand, and with this inscription. நான் கொஞ்சம் தப்பா படிச்சா திருத்திக்கோங்க. நான் சொல்றேன். அதான் whoever thou art, learn from my fortune to reverence the gods. Herodotus 700 BCE. இது வந்து இந்த சரித்திரம் வந்து ஒன்லி சரித்திரம் நான் நினைக்கிறேன் YPMல சாது பத்தி வர்ற சரித்திரம். ஏன்னா மீதி சரித்திரங்கள்லாம் வந்து சாதுக்கு மேல இருக்கிற நிலையில இருக்கு. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சரித்திரம். இதுல வந்து 2-3 விஷயம் ரொம்ப அழகா வந்திருக்கு. ஒண்ணு வந்து சாதுவோட மனப்பான்மை எப்படி இருக்கும்னு, எந்த இடத்துலயும் எப்பொழுதுமே வந்து யாருக்கு இங்கிலீஷ்லயும் படிச்சுட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு சாரி நீங்க படிங்க இங்கிலீஷ்ல, அது ஓபன் பண்ணி. ஓகே ஓகே 28 The bad person who goes through the belongings இது பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கலாம். The bad person who goes through the belongings of friends is Papi. The good person who unfailingly respects the noble is Pamaran. One who unfailingly observes the rules of war even in the heat of battle is Viveki. One who should not be approached to govern a regime is Sadhu. One who wholeheartedly accepts conditions of devotees is Deva Sadhu. One whose mind remains unchanged under the hostility of the wicked is Mahan. One who is capable of making the wicked tremble is Turavi. 28a. There is nothing wrong in securing our valuables such as ornaments, cash, bank savings, love letters, or confidential documents to prevent others from accessing them. However, if a friend deliberately attempts to gain unauthorized access, it is an offense. 28d. In the lineage of the Egyptian kings imbued with divinity, Shabak attained the nature of a sadhu, that is, attaining love and ahimsa, which are at odds with the principles of governance. Consequently, he dissolved the military and destroyed war weapons. Moreover, in his nation where offenses were unheard of, he abolished laws enforcing punishment. However, like his ancestors, he too did not reduce devotion towards God. Seeing this conduct of the sadhu, Brahmins took a firm stance against the monarch's decision of abolishing these essential elements that form the foundation of governance. They emphasized that law and justice must prevail at all times. Years passed by. The valorous king of kings, emperor of Assyria, Sennacherib, launched an attack on Egypt. On knowing this, the subjects pleaded the monarch to permit them to defend and halt the enemy's advance. Reluctantly, even the sadhu had to agree, as there was no other choice. Since all war weapons had been destroyed, public servants, workers, farmers, laborers, and commoners alike grabbed whatever they could find and rushed to the Egyptian borders to confront the enemy. The Assyrian forces too reached the border, but as nightfall approached, the battle did not begin. During Dharmic wars, it was customary to halt fighting before sunset. That night, however, an extraordinary event unfolded. Mice gnawed through the enemy's bowstrings and arrows. Startled by this divine intervention, the Assyrian army, interpreting it as a sign from the divine, withdrew. In this manner, a sadhu's kingdom was saved by God. King Shabak, filled with joy, extolled Bhagavan. Bhagavan did not stop at making him victorious. In addition, he appeared in the king's dream, emphasizing, "Until all Brahmins are put to the sword and cut into pieces, you will find no peace." This went against the king's practice of ahimsa, and his mind strongly resisted the idea of harming Brahmins through killing. However, Bhagavan did not let go of the king. For 7 consecutive days, the same dream was shown to him. Only after this did the full meaning of the dream dawn upon the king, that the words of the Brahmins should have been heeded from the beginning. He also realized that Bhagavan was making him understand that he was unfit for kingship and governance. As a result, he went to his ancestral nation of Ethiopia, where the king undertook Vadakiruk,
vadakiruttal, voluntary conscious fast on to death, traditionally undertaken while facing north. There is now to be seen in the temple of Vulcan a marble statue of this king having a mouse in his hand and with this inscription, "Whoever thou art, learn from my fortune to reverence the gods." 700 BCE, Herodotus. I think இதான் புக்ல வர ஃபர்ஸ்ட், ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பிக்கர் சரித்திரம்ஸ். ஓகே, ஐ திங்க் YPM 1ல அதுவும் சாதுவோட சரித்திரமா வருது. அஹிம்சை பத்தி வந்து ரொம்ப அழகா வருது. வந்து தர்ம யுத்தங்கள்லாம் வந்து சென்னச்செறிவுனாக்க இது வந்து 700 BC போட்டிருக்கா அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷம் முன்னாடி வேற கூடி இந்த தர்மத்தை கடைபிடிச்சுட்டு யுத்தங்கள் பண்ணியிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியனாக்க ஒரு 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 வீரன் வந்து போர்ல வந்து சண்டை போடுற போது கூடி நான் வந்து அது வந்து இந்த நியமங்கள்ல வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு இது என்னதுனாக்க, அந்த நியமத்தை கடைபிடிக்கலனாக்க என்ன ஆகும்னாக்க இவன் உயிர் போயிடும். சோ அந்த டைம்ல கூட வந்து தன் உயிர் போனாலும் வந்து தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி அந்த வீரங்கள்லாம் போர்ல இருந்திருக்காங்க. ஒரே ஆச்சரியமான விஷயம்தான். 28C சாரே சொல்றார், போர்க்களமானாலும் யுத்த விதிகளை தவறாதவன் விவேகி. இது வந்து ஈவன் இப்ப நம்ம இன்னைக்கெல்லாம் நம்ம கேக்குறோம், இன்னைக்கு நடக்கிற முக்காவாசி யுத்தங்கள்ல ஒரு அவாலே போட்டு இருக்கா ஒரு என்னது ஜெனீவா கன்வென்ஷன் சொல்லி. அதெல்லாம் எவ்வளவு பேர் வந்து கடைபிடிக்கிறான்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த ஜெனீவா கன்வென்ஷன் நம்மளுக்கு இப்போ அந்த தமிழ்நாட்டுல வந்து நிறைய அந்த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் வந்து இது பண்ணோம்னாக்க அவன் வந்து அந்த அயர்ன் ஹேண்ட், அந்த ஹேமர், அதுதான் அவனோட இது. இன்னைக்கும் நம்ம உலகத்துல எல்லா இடத்துலயும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட் எல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்து அது வந்து தர்ம யுத்தத்தை விட்டுலாம், இந்த ஜெனீவா கன்வென்ஷன் படி கூடி வந்து அதெல்லாம் வந்து அவாலே போட்டு இருக்க இதுதான் விதிதான். அதுவே வந்து கடைபிடிக்கிறாளான்னு தெரியாது. இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றதை ஆட் பண்ணிடுறேன் ராம். இந்த யுத்த விதிகள் அதுல வந்து முக்கியமான ஒண்ணு வந்து என்னன்னா, அன்டில் முஸ்லிம் இன்வேஷன் ஹேப்பன்ட் இன் இந்தியா, அது வரைக்கும் யுத்தத்துல வந்து சத்ரியா மட்டும்தான் இருந்தா. ஓகேவா? ஸோ அண்ட் இட் வாஸ் ஒன்லி இந்த பேட்டில் ஃபீல்டு. ஸோ இப்போ வந்து சோழனும் பாண்டியனும் சண்டை போடுறான் அப்படின்னா அதனால இங்க இருக்கிற பிரஜைகளுக்கோ இல்ல அங்க இருக்கிற பிரஜைகளுக்கோ ஒரு ப்ராப்ளமும் இருந்தது இல்ல. பரமக்ஷேமமா எல்லாரும் இருந்தா, நாடு சுபிக்ஷமா இருந்தது. போரிட்டாலும் பிரஜைகளை ரட்சிக்க தவறாதவன் ராஜ்ய விவேகின்னு சார் எழுதியிருக்கார். ஸோ போர் புரிந்தாலும் அது வந்து ராஜ்ய தர்மம். அண்ட் அதனால அந்த பேட்டில் ஃபீல்டுல பீப்புள் மே டை, பட் அவுட் சைட் ஆஃப் தட் நோபடி ஹேட் டைட் அன்டில் த முஸ்லிம் இன்வேஷன் ஹேப்பன்ட். பிரஜைகளுக்கு வந்து காமன் மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிரஜைகளுக்கு இம்பாக்ட் இருந்ததே கிடையாது இந்தியால. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வார்ல வந்து காமன் மேனை வந்து அழிக்கிற இல்ல ஹிம்சை பண்ற ஒரு விதிமுறைங்கிறது, விதிமுறை இல்ல, அந்த ஒரு கெட்ட எண்ணம் வந்து அதுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் அது வரைக்கும் இந்தியால வந்ததே கிடையாது. அந்த சோ என்னன்னாக்க இந்த க்ஷத்ரிய தர்மத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இருந்திருக்கு. அந்த மாதிரி க்ஷத்ரிய தர்மங்கிறத வந்து கடைபிடிக்கிற ராஜாக்கள் வந்து இருந்திருக்கா. நம்ம நாட்டுல மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருந்திருக்கா. இதுல 2-3 இந்த சாதுவோட இந்த விஷயத்துல பகவான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கார். ஓகே, சாதுல இருந்து பகவான் இன்டர்ஃபியர் பண்றார் போல. ஓகே, இதுல நான் ரொம்ப உற்சாகமா இருந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும். சாதுன்னு நிலை வந்து ரொம்ப உயர்ந்த நிலைதான். ஆனா சார் வந்து YPM 2ல வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து அப் டு 2 ஸ்டெப்ஸ் போகலான்னு சொல்லி போட்டிருக்காரு சார். அப்போ நம்ம யாரா ஒருத்தர் தன்னை பாமரன்னு நினைச்சிருந்தா அடுத்த 2 படி வந்து விவேகி, சாது.
இந்த ஜென்மம் முடிகிறதுக்குள்ள சாது ஆகவில்லைன்னா அது நம்ம குருக்கு பண்ற பெரிய இதுதான். பின்ன குரு கிடைச்சிட்டு இந்த 2 படியே போகலன்னாக்க என்ன சொல்றது? அதுல ஒரே ஒரு விஷயம் ராம், அது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப நம்ம பாமரனா இருக்கலாம், ஓகேவா? ஆனா நம்ம பிறந்தது பாப்பியா இருந்தோம்னா அப்ப மேக்சிமம் விவேகி வரைக்கும் தான் வர முடியும். ஓகே, அப்ப விவேக்கியாவது ஆக வேண்டாமா? ஆமா, விவேக்கி கண்டிப்பா ஆகவில்லை. எத்தனம் பண்ணணும். நோ क्वेश्चन ஆன் தட். ஆமாமா, விவேக்கியா ஆகவில்லைன்னா அப்போ வந்து ஒரு குரு கிடைச்சி பிரயோஜனமே இல்லைன்னு இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கோட்டை விட்டோன்னு அர்த்தம். ஏன்னா சார் உணர்த்துல என்ன போட்டிருக்காருனாக்க, ஒரு பாமரனுக்கு விவேகத்தன்மை வந்துருமா ஒரு துறவியோட அனுகிரகத்தினால. கரெக்ட். YPM 2ல கிளியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து so by if we have not turned into viveki, okay, I don't know if we can call ourselves disciples of sir. அப்படின்னாக்க நம்ம ஏதோ எங்கேயோ கோட்டை விட்டோம், ஏதோ பண்ணிட்டோம் நடுவுல. ஓகே, அட்லீஸ்ட் இந்த விவேகத்தன்மையாவது ஓரளவுக்காவது வந்திருக்கணும். நீங்க வந்து ஒரு சிறந்த விவேக்கியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்ற மாதிரி இருக்கு. ஹார்ஷ்லாம் இல்லப்பா, இட் இஸ் நாட் ஹார்ஷ். ஆனா வந்து இல்ல, இது வேற வழியே இல்ல. அந்த ஆஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஆஸ்பிரேஷன். நான் பாமரன் தான், எங்களுக்கு வந்து நான் வந்து பாமரன் தான், என்னால இவ்வளவுதான் முடியும், இப்படிதான் இருக்க முடியும் அப்படிலாம் சொன்னாக்க பின்னி குரு எதுக்கா இருக்கார்? ஓகே, நாம் தன்னைத்தானே தான பாமரன்னு வந்து நான் இப்படிதான், இதுக்கு மேல என்ன உயர முடியாதுன்னு சொல்றதுக்கு வந்து அர்த்தமே இல்லை. நான் ஒரு துறவியாவோ ஞானியாவோ ஆகிற ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இல்ல. பட் சார் சொன்ன மாதிரி யூ மே நாட் வின் தி மேரத்தான், ஓகே, பட் அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட். லட்சுமி நாராயண மாமாக்கு சொன்ன மாதிரி நம்ம ஒன்னும் மேரத்தான் சொல்றது பெரிய மகானோட நிலைக்கு இது இல்லை, அட்டெம்ப்ட் பண்ணலாமே. அந்த இது நான் இதுக்கு சொல்றேன்னா எனக்கு நான் பட்டதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். இத வந்து we definitely have to, அதுக்காக என்ன முயற்சி எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து aspire and try. நிச்சயமா நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். இன்னும் நிதர்சனமா இருக்கிற குரு தான் வந்து அது எஸ்பெஷலி வந்து கிருஷ்ணருக்கு விருந்தாவனத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரத்யட்சமான இது இருக்குன்னு சொல்ற மாதிரி பல பேர் இப்ப நங்கநல்லூர் எல்லாம் இருக்கா, அவெல்லாம் வந்து குரு சாநித்தியத்துக்குள்ளேயே இருக்கா. இவரு விருந்தாவனம் வந்து கிருஷ்ணர் இருக்கிற இடம், அயோத்தியா வந்து ராமர் இருக்கிற இடம்னாக்க நங்கநல்லூர் கஷேத்திரம் தான் அது. சார் இருக்கிற கஷேத்திரம் அது. நங்கநல்லூர்னு பின்ன நங்கநல்லூரா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ ஒரிக்கையா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து திருவண்ணாமலையா இருக்கட்டும், மடம் இருக்குன்னா நாங்க காஞ்சிபுரமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திருவெங்காடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறதுனாலயே வந்து அந்த சாநித்தியம் இருக்கு. அந்த குரு அங்க இருக்கிறதுனால சாநித்தியம் இருக்கு. அது நான் நம்புறேன். மத்தவங்க இது பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நம்பினாக்க நிச்சயமா அது வந்து குருவோட ஒரு இது இருக்கு. என்னன்னாக்க குரு வந்து நம்பினவனோட குரு என்ன வேணா பண்ணலாம், வாட் எவர் ஹி மே டூ. நம்பிக்கைய வந்து துரோகம் பண்ண மாட்டார். இப்ப எவனுக்கு நம்பிக்கை இருக்கோ அங்க இருக்காருனாக்க குரு வந்து கைவிட மாட்டார். அது என்னோட இது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, we will open மத்தவங்களோட இதுக்கு. ஃபர்ஸ்ட் லட்சுமி மாமி. லட்சுமி மாமி. எனக்கு சத்திரிய தர்மம் அண்ட் அவ போரிடுற முறைகள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்தது, இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. லலிதா சஹஸ்ரநாமம் நாமாவளி அர்த்தம் சொல்வர் இவர் ராஜசேகர சிவாச்சாரியார் அப்படின்ட்டு சங்கரா டிவில. அப்போ அதுல ஒரு நாமாவளி, என்ன நாமாவளி மறந்து போயிடுது, பட் அதுல அர்த்தம் என்ன வருது அப்படின்னா, அந்த ராஜா அந்த நாட்டுல வந்து ராஜா போருக்கு போறான் அப்படின்னா அதுல வந்து நாட்டுல இருக்கிறவா சில பேர் அந்த பர்டிகுலர் அம்பாளுக்கு வந்து தன்னோட
ஆம், கை கால்ல வந்து நான் பகவான் கற்பனை பண்றேன், என்னோட ராஜா வந்து ஜெயிக்கணும் அப்படின்லாம் சில பேர் வந்து வேண்டிட்டு பண்ணுவாளாம் ராஜா ஜெயிக்கிறதுக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த ஆஹ் ஜென்மா மேல பற்றுதல் இல்லாம அடுத்த ஜென்மால இது கூடி போகும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட இருந்தவா பீப்புள் சத்ரியாலுமே. சோ அது சொல்லணும்னு தோணிது இந்த விதிமுறைகள் ஆஃப் வார்ஃபேர்ல. தேங்க்யூ. அடுத்தது சாத்விக் பாலாஜி. நமஸ்காரம் அண்ணா. எனக்கு ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஜென்மால ஒரு ஜென்மால மேக்சிமம் நம்ம வந்து ஒரு 2 படிகள் 2 லெவல் ஏற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார்? பட் ஆல்சோ அண்ட் சம் பிளேசஸ் நான் வந்து படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாப்பிக்கு வந்து ஐ திங்க் ஒரு கோடி ஜென்மான்னு நினைக்கிறேன் ஃபார் ஹிம் டு பிகம் அ பாமரன். அண்ட் பாமரனுக்கு வந்து ஒரு வந்து இல்ல 1 கோடி ஜென்மா இல்ல, நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட அவ்வளோ கோடி ஜென்மான்னு சொல்லியிருக்காரு சார். கரெக்ட் கரெக்ட். ஸோ அட் த சேம் டைம் பாமரனுக்கும் போட்டிருக்கு இட் வில் டேக் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் நம்பர், அவ்வளோ crores of ஜென்மாஸ் டு பிகம் அ விவேகி. வேறஸ் விவேகியில போய் நம்ம ஒரு தப்பு குறை இல்ல எதை பிழை மாதிரி பண்ணோம்னா நம்ம கீழே சரிவாரத்துக்கும் ஆன சான்சஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா? ஸோ அது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கன்னு பார்க்கணும். பிகாஸ் அட் த சேம் டைம் இட் கிவ்ஸ் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு 2 லெவல் எலிவேட் பண்றதுக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு எனக்கு இது ஒரு டவுட்டா இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு நோ ஆன் திஸ். ஓகே, அதாவது ஸோ பேசிக்கலி என்னென்ன நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது சாரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் YPM 2ல வந்து சார் என்ன சொல்றாருன்னா ஒரு டபுள் ப்ரமோஷன் தான் பாசிபிள் ஒரு ஜென்மால அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஸோ நம்ம பாப்பியா இருக்கோம் அப்படின்னா டபுள் ப்ரமோஷன்னு அந்த ஜென்மால விவேகி நிலை வரைக்கும் நம்ம போகலாம். இது திஸ் இஸ் வாட் சார் இஸ் சேயிங். நீங்க சொல்ற மாதிரி விவேகியா இருக்கிறவர் வந்து பாமரனா பின்னேறக்கூடியவர், பாமரனா இருக்கிறவர் பாப்பியா பின்னேறக்கூடியவர்ங்கிறதும் சார் சொல்றார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா சாது இஸ் தி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஓகே ஓகே ரைட். ஸோ அதனால நம்ம வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம விவேக நிலையை முடிக்காம சாது நிலைக்கு ஆஸ்பயர் பண்ண முடியாது. ஸோ விவேக நிலையை கண்டிப்பா முடிக்கணும். ஸோ ஐ வில் புட் இட் திஸ் வே, இந்த ஜென்மால நம்ம விவேக நிலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்மால நம்ம வந்து சாதுவா ஆட்டோமேட்டிக்கா பிறந்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா ரைட் ரைட். So that is the important thing to understand. And the point of no return அப்படிங்கிறது வந்து சாதுவோட நிலை தான். சாதுவோட நிலை. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் என்னதுனாக்க, சார் வந்து இந்த கோடி ஜென்மாகள் ஆகும்னு சொல்லி சொன்னது தட் இஸ் தி நார்மல். இது நார்மல்னாக்க தட் இஸ் தி ஜெனரல் ரூல். Generally seen that people take so many millions of births to evolve. ஓகே, இப்ப நம்ம 2 இது தாவலான்னு சொல்லி சாரு சொல்றது வந்து அது வந்து இட் இஸ் நாட் ஜெனரல், இட் இஸ் the normal that a person thing. Okay, for a person who aspires, general most Pamarans have no aspiration to step. Okay, in the case take millions of years, but for a person who is taking concerted effort எடுத்து ஆஸ்பயர் பண்ணி தன்னை வந்து முன்னேற்றம் சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அதை பத்தி சார் எழுதும் போது வந்து 2 நிலைன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகே, அதுக்கு வந்து குரு அனுகிரகம் இருந்ததுனாக்க இட் இஸ் பாசிபிள் ஈவன் மோர் தேன் 2. இட் மே பி ரேர், அது ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கலாம். ஏன் நம்ம அந்த எக்ஸெப்ஷனா இருக்க கூடாது? கண்டிப்பா நம்மளுக்கு அது வந்து சூப்பர் பாயிண்ட் ராம். அது வந்து 2-3 இடத்துல பெரியவாளே அதை காமிச்சிருக்கா. சதாசிவ பிரம்மேந்தாள் சரித்திரத்திலேயே வருது. அந்த 2 இஸ்லாமிய பீப்புளுக்கு வந்து சார் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் உயர்த்தி இரட்டை மஸ்தான் மல்டிபிள் நிலை வசதி கொடுத்துடுறார். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். மகாபிரிவா வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஒருத்தரோட பிரதர் வந்து மகாபிரிவால பாக்குறதுக்கு வரார். மகாபிரிவால பாக்குறதுக்கு வரும்போது பெரியவா ஃபார் சம் ரீசன் மேக்ஸ் ஹிம் கிரை.
அப்போ வந்து அவருக்கு வந்து புரியல, ஏன் பெரியவா இப்படி எனக்கு அழுக வர இதுவுக்கு பண்ணிட்டாளே அப்படின்னு அவர் யோசிக்கும் போது பெரியவா அப்புறம் சொல்றா, இந்த மாதிரி உன்னோட அண்ணாவோ தம்பி எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, உன்னோட பிரதர் வந்து நதியில போயின்னு இருக்கும் போது அவனுக்கு ஆபத்து வந்துடுத்தோ, அந்த சமயத்துல என்ன நினைச்சுண்டா நான் அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா பெரியவா. நான் அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ அது அவன் இப்போ காலமாயிட்டாங்கிறது தெரியும் போது நீ வந்து கண்ணீர் விடணுங்கிறது தான் இது, அதனால அந்த மாதிரி நான் இது பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். பட் நான் இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு அந்த க்ஷண காலத்துல அவர் வந்து பெரியவாளை நினைச்சிக்கும் போது பெரியவா அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டாங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அந்த ஆந்திரால வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையன், அந்த பையனுக்கு அது ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வில்வம் கொடுப்பார். சோ அந்த புரந்தர கேசவலு அவரோட பேர் நினைக்கிறேன். அந்த பையனுக்கு வந்து பெரியவா, அந்த பையன் வந்து பப்ளிக்கா மோட்சம் கேட்கறான். அந்த பையன் வந்து எங்க அப்பா இந்த மாதிரி கேட்க சொல்லியிருக்கா, அவங்க மாதிரி பெரியவர் வரும்போது மோட்சம் கேட்க சொல்லியிருக்காருன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அந்த பையனுக்கு உடம்பு சரியா இல்லாம போயிடுத்து. மகாபெரிவா ஒரு நாளைக்கு காலங்காலத்தால 16 டைம்ஸ் மகாபெரிவா வந்து குளத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து வந்து எல்லாம் பண்றா. அப்போ வந்து என்ன அப்படின்னு பக்தாள்லாம் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அவனுக்கு இவ்வளவு ஜென்மா பாக்கி இருந்தது, அந்த ஒரு ஜென்மாக்கும் நான் ஸ்நானம் பண்ணி அவனுக்காக பிரார்த்தனை பண்ணேன்னு சொல்றா. அவனுக்கு வந்து பெரியவா மோட்சம் கொடுத்துருக்காங்க பையனுக்கு. சோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் டு ராம் சொல்ற பாயிண்ட், குருவோட அனுகிரகம், குரு வந்து நம்மளுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், நம்மளுக்கு மோட்சம் ஆயிடுறது. சோ அப்போ வந்து மல்டிபிள் லெவல்ஸ் நம்ம we are able to jump in a single லைஃப் டைம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. இந்த ஹோல் பாயிண்ட் வந்து நம்ம எல்லாம் சாரோட சிஷ்யங்கள் நம்ம சொல்றதுக்காக இருக்கணும்னாக்க we must definitely aspire to விவேகி. சார் எழுதியிருக்காரு, அட்லீஸ்ட் ஒரு விவேகி ஆகிறதுக்காக ஒருத்தர் வந்து ஆஸ்பயர் பண்ணணும்னு அது இருக்கணும்னு நான் அதான் ஃபீல் பண்றேன். நம்ம வந்து YPM பேசுங்க. முயற்சியை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அங்கிருந்து கீழே இறங்கிடுறோமோன்னு சில சமயம் தோன்றது. சில சமயம் இந்த பொறாமைகள் அதெல்லாம் வந்து மனசை விட்டு போக மாட்டேங்கிறது. அதெல்லாம் போகணும், விவேகி நிலையிலையாவது நாங்க வந்து ஆயுசுக்குள்ள அதுக்கு அதையாவது இது பண்ணணும்னு சார்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேற வழி தெரியல. ஏன்னா இப்போ ஒரு நமக்கு ஒரு கெட்டது பண்ணவாளுக்கு ஒரு கெட்டது நடக்கும் போது நம்ம மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது. அது வரக்கூடாது இல்லையா? வரக்கூடாது. கரெக்ட். அது வருது. அது வரக்கூடாது. அந்த மாதிரி விகல்பத்தை விலக்கியவர் வந்து விவேகின்னு தான் சொல்லியிருக்கார். அதனால ஆனா கரெக்ட், அந்த அந்த சந்தோஷம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் வருது. ஆனா அந்த ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா நமக்கு ஒரு கெட்டது நினைச்சவாளுக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து நமக்கு வருது. அது வந்து வர்றது வந்து ரொம்ப தப்புன்னு புத்திக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அது புத்தி சொல்றதா எப்படின்னு சொல்றது இல்ல. நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கான்சியஸா இருக்கே இல்லனோ. சோ ஐ திங்க் அப்படியே சார் கிட்ட பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஐ திங்க் அது ஓவர் கம் பண்ண முடியும்னு தோன்றது. அவர் அருளாலே அவர் தாள் வணங்கினா அவர்கிட்டதான் அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இல்லாட்டி 5 வருஷமா 2021 இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஜூன் 6ஆம் தேதியில இருந்து 2021 இருந்து ஏணிப்படிகள் மாதிரி டெய்லி பாராயணம் உண்டு, விடாம படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. அதற்கும் அவரோட அனுகிரகம் தான் காரணம் இல்லையா? அதனால அது இனியும் அவர் அழிச்சுட்டு போவார்னு இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி வந்து ஒரு சந்தோஷம் வரக்கூடாதுங்கிறத நான் வந்து பெரியவாட்டியும் சார்கிட்டையும் பிரார்த்தனையா தான் வைக்கிறேன். வெங்கடேஷ் சார். எஸ் சார். சார், அந்த ஷபக் மன்னர் அப்படி அவருக்கு அந்த பகவான் வந்து அந்த கனவுல வந்து 7 நாள் வந்து ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறார்ல, அந்த இது வந்து
ரொம்ப சுவாமியே வந்து அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி நிலையை கொடுத்திருக்காரு. அந்த நெருக்கடி நிலையிலயும் அவர் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டா சுவாமி நினைச்சா நீ இப்படி இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நெருக்கடி நிலையை கொடுத்து அவரே நம்ம ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த இடத்துல இருந்து அவர் அந்த பதவியில இருந்து பின்வாங்குறாரு. இதுதான் எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தது. எனக்கு இப்போதைக்கு இதுதான் தோன்றுது. பியூட்டிஃபுல் பாயிண்ட். இதுல வந்து என்னென்ன எப்போதுமே தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். நம்மளாதான் ரியலைஸ் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளாதான் ரியலைஸ் பண்ணணும். சுவாமியோட அந்த அப்ரோச் பாத்தீங்கன்னா டைரக்டா இல்லாம டைரக்டா சொல்லாம நீ இப்படி பண்ணிடு அப்படின்னு இருக்கவே இருக்காது. நம்ம we have to realize the truth and we have to take the right step. That is what God is always waiting for. Okay, thank you. வெங்கடேஷ் சார். இந்த இன்னொரு நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்னொரு இது சத்சங்கம்னு இருக்கு. இந்த சத்சங்கம் நம்ம பண்ணும்போது மத்தவங்க இது கேட்கற போது அதுவுமே உள்ள போய் தூண்டி விடும் இந்த இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஏதோ சத்சங்கத்துல யாரோ ஒருத்தர் ஒரு சாதாரண வரி சொல்லியிருப்பா, அந்த ஒரு வரி மட்டும் நம்மளை தாக்கி அது ஒரு புரிதல் உண்டாகும். மத்தவங்களை யாரும் பாதிக்காம இருக்கும். ஆனா அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளை பாதிச்சு நம்மக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாகும். அந்த ஒரு பவர் சத்சங்கத்துக்கு இருக்கு. கரெக்ட். இது ரெண்டு ஸ்லோகங்கள் ஞாபகம் வருது சம்ஸ்கிருதத்துல. சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலிதத்வம், நிச்சலிதத்வே ஜீவன் முக்தி. ஸோ ஜீவன் முக்தி வரைக்கும் சத்சங்கத்தில இருந்து ஆரம்பிச்சு போக முடியுங்கிறது. அதே மாதிரி இன்னொரு சுபாஷிதத்துல சத்சங்கதி கதைய கிம் ந கரோதி பும்சாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வாட் cannot be achieved through சத்சங்கம் அப்படின்னு இட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்ஸ் டு தட். வெங்கடேஷ் சார் நீங்க சொல்லுங்க. நோ சார், எனக்கு இது மட்டும் தான் தோணும் சார். அந்த ஸ்ட்ரைக். ஓகே, திலீப் சார். நமஸ்காரம். சிவா பெரியவா சரணம். ஒரு 2-3 பாயிண்ட் மனசுல வந்தது நீங்க சொன்னதுலேருந்து. நீங்க சொன்னது வந்து ஒன்று முஸ்லிம் இன்வேஷன், ஜெனீவா கான்வென்ஷன், இது 2 சொன்னேன். 28C போர்க்களமானாலும் யுத்த விதிகளில் தவறாதவன் விவேகி அப்படின்னு இருக்கிறது. இதுல 2-3 பாயிண்ட் மனசுல பட்டது. ஒண்ணு வந்து மகாபாரத யுத்தம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு நிறைய இருந்தாலும் அபிமன்யு வதம்ங்கிறது ஒரு இதுவா நம்ம எடுத்துக்கலாம். அது பார்த்தாலே அத பண்ணவாலாம் தர்மம் தெரியாதவா இல்ல, தெரிஞ்சவாளே பண்ணா. யுத்த விதியிலேருந்து மாறி பண்ணா. இந்த மாதிரி பல விஷயம் பகவான் இருக்கச்சியே அவர் கண்ணு முன்னாடியே நடந்துடுது. அந்த மாதிரி டயத்துல ஒரு சைடு விதியெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னொரு சைடு விதி ஃபாலோ பண்ணல அப்படின்னா கஷ்டத்துல போகும். அதை மாத்துறதுக்கு கொஞ்சம் சூக்ஷ்மமா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி பகவான் அதெல்லாம் முறியடிக்கிறார். அதுல ஒரு க்ளூ இருக்கு நீங்க சொன்னதுல. முஸ்லிம் இன்வேஷன் நம்ம எப்படி ஒடிஞ்சு போனோம் அப்படிங்கிறது, அது நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜா வந்து அதை தடுக்கிறார். அது வரைக்கும் நம்மால அதை நிறுத்த முடியல. முதல் முறையா எதிர்த்து நிக்கிறதுனா சிவாஜி மகாராஜா. அந்த யுத்த அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சிவாஜி மகாராஜுக்கு முன்னாடி வித்யாரண்யர் வந்து அவருக்கு வந்து அவர் மகாலட்சுமிய நோக்கி அவர் வந்து தபஸ் பண்றார். அப்போ வந்து அவருக்கு தனம் கிடைக்கிறது. அந்த தனம் கிடைச்சதுக்கு அப்புறம் he realizes that there is a divine ordinance. அவரால் அந்த தனத்தை என்ஜாய் பண்ண முடியல. அப்போ வந்து அவர் வந்து அந்த
ஹம்பியில இருக்கிற அந்த விஜயநகர் எம்பையர் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். 2 மாடு மேய்க்கிறவா 2 பேர் அவருக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் தென்படுறா. அவளை வந்து அவர் வந்து ஹக்கா புக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவ 2 பேரை வந்து அவர் நிர்ணயிக்கிறார். அவ வம்சத்துல வந்தவா வந்து ஃபார் மோர் தேன் 200 இயர்ஸ் அவ வந்து முஸ்லிமோட இன்வேஷனை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு அப்புறம் தான் சிவாஜி மகாராஜோட இதெல்லாம் வருது ஆக்சுவலா. கரெக்ட். எதுக்கு சிவாஜி மகாராஜாவை சொன்னேன் அப்படின்னா, அந்த டாக்டிக்ஸ்க்காக காலத்துக்கு ஒத்துனாப்புல ஒரு டாக்டிக்ஸ் எடுத்துன்னு வந்து தர்மத்தை தான் நிலைநாட்டுறார் அவர். ஆனா அந்த காலத்துல இருந்த அநியாயத்துக்கு எதிரா போராடணும்னா ஒரு சைடு மட்டும் தர்மம் சொன்னா அது கஷ்டத்துல முடியும். அவர் தர்மத்தை தான் நிலைநாட்டினார், ஆனா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து நிலைநாட்டினார். இதுதான் எனக்கு மனசுல பட்டது. இதுல 28D பெரியவா எழுதியிருக்கா, ஷபக் என்பவர் சாதுவின் தன்மைகளை ஏற்றுவிட்டார். அதாவது ராஜ்ய முறைகளுக்கு ஒவ்வாத அன்பையும் அஹிம்சையையும் ஏற்றுவிட்டார். இதுலயே ஒரு க்ளூ இருக்கு அப்படின்னு எனக்கு மனசுல பட்டது. சரியா தப்பான்னு தெரியல. ராஜ்ய முறைகளுக்கு ஒவ்வாத அன்பையும் அஹிம்சையும் ஏற்றுவிட்டார்னு இருக்கு. அதாவது தர்மத்துக்கு புறம்பா பெரியவா சொல்லல இதுல. இருந்தாலும் இதுல நார்மல் சாதுக்குன்னு ஒரு தர்மம் இருந்தா நம்ம துரோணரோட சரித்திரத்தையும் பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னதுல கடைசியா பீமசேன மகாராஜாவும் அவரை கொஞ்சம் கடினமா பேசிடுறாரு. நீ பிராமணனா பிறந்த அப்புறமும் இந்த மாதிரி யுத்தம் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுடுறாரு. சோ சாதுவோட தன்மைக்கு எதிரானது இந்த ராஜ்ய முறை. நீங்க சொன்னது ஒரு காலத்துல யுத்தம் எல்லாம் ராஜபுத்திரர்கள் சண்டை போட்டா அப்படின்னு போர்க்களத்துல இருந்தான்ட்டு. சோ அவங்க மாதிரி ஈக்குவலண்டா இருக்கும்போது தர்மத்தை ஃபாலோ பண்ணா நல்லது. வேற மாதிரி தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களோட சண்டை போடும்போது ஒன் சைடடா தர்மத்தை ஃபாலோ பண்ணா கஷ்டம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சிருந்தேன். அதுதான் நீங்க வெஸ்ட் ஏஷியா யுத்தம் சொல்லும் போது கூட தர்மம் வந்து ரொம்ப சூக்ஷ்மம். இதுல ஈரான் திருடனா USA திருடனான்னு சொல்றதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஒருத்தன் கையில ஆட்டம் பாம்பு வந்தா உலகத்துக்கே நடுக்கும் அப்படிங்கிறான். யார் ரெஸ்பான்சிபிளா இருப்பான்னு தெரியாது, 2 பேரும் அடிச்சுக்கிறான். இது நமக்கு புரியல. ஆனா இதுல வந்து யாரு ஒரு சைடா தர்மத்தை ஃபாலோ பண்ணா கஷ்டம் வருங்கிறது மட்டும் புரிஞ்சுது. பாகிஸ்தான் இத்தனை வருஷம் நம்மளோட அநியாய யுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா மோடிஜி வந்த அப்புறம் தான் குஸ்கே மாறேங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. அப்ப கூட பார்த்தா காஷ்மீர்ல அத்தனை பேரை ஒரு தர்மத்தை சார்ந்து இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவளை கொண்டா. இதெல்லாம் நடக்கிறது நம்ம பாக்குறோம். இது வந்து ரொம்ப என்ன சொல்லுவா, இப்படித்தான் ஒரு ஃபார்முலா உள்ள எடுத்துன்னு வர்றது கஷ்டம். எது தர்மம்னு சொல்றதும் நமக்கு தெரியாது. பகவானுக்கு தெரியும் எது தர்மம்னு. நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போது தப்பா இன்டர்பிரேட் பண்ணிடுவோம்னு என் மனசுல பட்டது. அது இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எது தர்மங்கிறது இன்டர்பிரேட் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஜஸ்ட் டு ஆட் டு வாட் யூ செட், ஈவன் சதாம் ஹுசைன் கூட வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு மரணம் கிடைச்சது. ஸோ we don't know what's behind all that. ஓகே, இந்த இதுல வந்து ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். இந்த போர்க்களமானாலும் யுத்த விதிகளில் தவறாதவன் விவேகி அப்படிங்கிறது வந்து again it needs a wider interpretation. It is not only about யுத்த விதிகள். ஜென்ரலி ஒரு விவேகத்தன்மையை அடைஞ்சவன் வந்து விதிகளை கைப்பற்றுவான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. விவேகியோட குணம் வந்து எந்த விதியா இருந்தாலும், இப்ப நம்ம ஒரு டிராபிக் சிக்னல்ல இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு விவேகியா இருக்கிறவன் he will not அதை கட் பண்ணிட்டு போறதோ இல்லை லைனுக்கு முன்னாடி போய் நிக்கிறதோ, he will never do that. ஸோ எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஒரு விவேகியா இருக்கிறவன் வந்து விதிகளை ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இதுல வைடர் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது. ஐ ஜஸ்ட் வாண்ட், தட்ஸ் மை அப்சர்வேஷன். திலீப் சார், நீங்க முடிச்சிட்டே இல்லையா? லக்ஷ்மி மாமி நீங்க முடிச்சிட்டேன்.
இப்போ திலீப் சார் சொன்னதுக்கு தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஆன் டு தட். இது ஒரு சோர்ஸ்ல இது கேட்டேன்னா என்னன்னா வந்து அலெக்சாண்டர் த கிரேட் இன்வைட் பண்ணும்போது, அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லக்கூடாது நம்ம, பட் அலெக்சாண்டர் இன்வைட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக யார குறிப்பிடுறேன்னு தெரியறதுக்காக, சந்திரகுப்த மௌரியாவோட எம்பையர்ல வந்து சாணக்கியா வந்து அந்த டைம்ல இவன் அலெக்சாண்டர் கிட்ட போய் சொன்னானா, இந்த மாதிரி சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு விதிமுறை இல்லாம நீங்க வந்து அனௌன்ஸே பண்ணாம வந்து அட்டாக் பண்றது, அவங்களுக்கு வந்து இந்த யுத்த சாஸ்திரம் பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்ட்டு. அப்போ யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போயிட்டானா அலெக்சாண்டர். அப்போ இவர் வந்து எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டாராம். ஃபாரஸ்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க அர்த்த சாஸ்திரம்ங்கிறது வந்து ஃபுல்லா கன்சீவ் பண்ணாராம் அந்த கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் அந்த அர்த்த சாஸ்திரத்தை இன்னொரு ஒரு கிங் வந்து இந்த அர்த்த சாஸ்திரத்தை பேசிஸா வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து அது தப்பா புரிஞ்சுட்டு தர்மம் இல்லாம அதர்ம யுத்தம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருதுன்னு அதை வந்து கம்ப்ளீட்டா யூஸ்ல இருந்து இது பண்ணிட்டார், ரிமூவ் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஒரு இது வந்தது. கடைசியில சிவாஜி மகாராஜ் தான் வந்து அதை ரிவைவ் பண்ணி சமர்த்த ராமதாஸோட கைடன்ஸோட நம்ம இஸ்லாமிக் இன்வேஷன்ல இருந்து ஒரு ஒரு அந்த ஜோல்ட்ல இருந்து வெளில வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த யுத்த நீதிக்கே வந்து தர்மம் யுத்தம் பண்ணாம இருக்கிறவாளுக்கு டேக்கிள் பண்றதுக்கு தான் இந்த அர்த்த சாஸ்திரங்கிறது வந்தது அப்படிங்கிறது அவர் சொல்றார் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி. பட் திலீப் சார் அந்த பாயிண்ட் சொன்னதுனால எனக்கு இதெல்லாம் பேக்ரவுண்ட் ஞாபகம் வந்தது. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் இட். சிவராமன் நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் இல்லை. இந்த யுத்த சாஸ்திரத்தை பத்தி மகாபாரதத்துல வரும்பொழுது யாருமே ஃபாலோ பண்ணல. பீஷ்மாச்சாரியால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யார் ஃபாலோ பண்ணா? அபிமன்யு கொன்னது எல்லா யுத்த விதிகளுக்கும் மீறினது. மீறினவ யாரு? துரியோதனம் மட்டும் இல்ல, கர்ணன் மீறினார், எல்லாரும் மீறினார். இன்ஃபேக்ட் இவர் சொல்றார், துரோணாச்சாரியார் சொல்றார், ஒரு ஃபால்ட் கூட பார்க்க முடியாது, இப்படி விட்டுருந்தா நம்ம எல்லாம் சாக்க வேண்டியதான், பின்னாடியிலேருந்து அடி அப்படின்னு சொல்றது துரோணாச்சாரியார். அதனால இந்த யுத்த விதிகள்லாம் மீறுறதுங்கிறதெல்லாம் எப்பயோ போயிடுத்து, மகாபாரத காலத்திலேயே இல்லை. அதனால அது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஒன்னே ஒன்று, நடுவில் யாரோ ஒருத்தர் சொன்னா, ஒருத்தர் ஒண்டி யுத்த விதிகளை பார்த்துட்டு தர்மத்தை பார்த்துட்டு இன்னொருத்தர் தர்ம யுத்தம் பண்ணிட்டு அடுத்தவன் தர்ம யுத்தம் பண்ணலன்னா இது மாதிரிதான் ஆகும். பிருத்திவிராஜ் சௌகானுக்கு ஆன மாதிரிதான் ஆகும். கோரி முகமது 18 தடவை படையெடுத்தான், 18 தடவை தோத்துட்டு போனான், விட்டுட்டான். திரும்பி அடிக்கும் பொழுது இவன் ஒரே ஒரு தடவை ஜெயச்சந்திரனால காட்டி கொடுக்கப்பட்டு அவன் மாட்டி இருக்கும் போது இவன் ஸ்கில்டு. இவன் 18 தடவை விட்டதுதான் தப்பு. அதனால சத்ரு சேஷம் வைக்கக்கூடாது. இதுல இந்த ஹோல் கான்செப்டையே மாத்தினதுங்கிறது சத்ரபதி மகாராஜ் தான். அவர் தான் கொரில்லா சிஸ்டத்தை கொண்டு வந்தார், அவர் தான் அடிச்சார். அவர் அதே மாதிரி அப்சல் கான் விஷயத்துல எல்லாரும் சொல்வா, அவன் முதல்ல குத்தினா அதுக்கப்புறமா தான் இவர் புலி நகத்தினால கிழிச்சாருன்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் போகும்போதே புலி நகத்தை எடுத்துன்னு போகும்போதே அவர் பிளான் பண்ணிட்டு தான் போனார் அவனை கிழிச்சு தள்ளணும்னு. அதனால யுத்த விதிகள் அப்படிங்கறதெல்லாம் மகாபாரத காலத்திலே இல்லை. அதனால அதை பத்திலாம் யோசனையே பண்றது இல்லை. இப்ப சிந்தூர் அட்டாக் பண்ணாம இருந்திருந்தோம்னா ராத்திரியில நம்ம சண்டை போட மாட்டோம் அப்படின்னா உட்காந்துருக்க முடியும்? இப்போ காலத்துல என்ன அடிக்கணுமோ அதுதான் கரெக்ட். பட் மாமா அதுலயுமே அர்த்த சாஸ்திரத்துல கோட்பாடுகள்ன்ட்டு இருக்கு. அதாவது கம்ப்ளீட்லி அனாச்சாரமா பண்ணவும் முடியாது இல்லையா? இப்போ ராமர் காலத்துல இன்று போய் நாளை வான்னு சொன்னார் ராமர். அதே கிருஷ்ணர் எப்படி சூக்ஷ்மமா ஒன்னொன்னுத்தையும் அசஸ் பண்ணி எது எப்படி எப்படி ஒருத்தரையும் எப்படி இது பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்து பண்ணினார் இல்லையா? சோ அதுலயுமே ஒரு கோட்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு கான்செப்டா வந்ததுன்னா தானே அர்த்த சாஸ்திரம். அந்த மாதிரி கிருஷ்ணாவோட
அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது மகாபாரதத்துல இல்லையா? ஒருத்தரை அடிக்கும் போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து அபிமன்யு வந்து இப்படி எல்லாம் பண்ணி சாகடிச்சா, அஸ்வத்தாமா இதெல்லாம் பண்ணி அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய அடிச்சான், இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்றா. அதுக்கப்புறம் தான் வந்து இத இப்படி யுதிஷ்டரையே சொல்ல வச்சு, ஆனா அந்த சொன்னதை வந்து கரெக்டான விஷயமா இருக்கணுங்கிறதுனால அது ஒரு எலிஃபென்ட் அப்படின்னு அவர் நிஜமாவே ஒரு எலிஃபென்ட் பீமர் கொலை பண்ணி அந்த இது வந்து ஹதக் குஞ்சரக அப்படின்னு சொல்றா. சோ அதனால அதுக்குள்ளேயே வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்கு. டோட்டலி வந்து வித்தவுட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லையா? அதாவது அப்படி நாம்ஸ்ன்னு பேசும்போது நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அவர் வந்து அப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணர் பண்ணது எல்லாமே தப்பான விஷயம்தான். சஸ்திரம் இல்லாதவன அடிக்க சொன்னார். அடிக்க சொன்னது சஸ்திரம் இல்லாதவன நான் எப்படி அடிப்பேன்னு கேட்கும்போது அவன் இதெல்லாம் பண்ணானே. அதாவது அடுத்தவன் தப்பு பண்ணா நான் தப்பு பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகுறது இல்லை அப்படின்னா அது ரைட்டா? அதனால யுத்தம்னு போகும்போது அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுது. ஜெயிக்கிறது தான் தர்மம். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது இப்ப தர்மம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் மகாபாரதம் இருக்கு. ரொம்ப ஹார்டா பேசினா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் அது இல்லைன்னு நம்ம வேணா கொஞ்சம் அப்படி பூசி மழுப்பிக்கலாம். பட் அது அப்படிதான். அவர் எல்லா பூசி இடத்துலயும் மழுப்பத்துக்கே அப்படிதான். இல்ல மாமா. அதுல யுத்த சாஸ்திரத்துல வந்து when there are two parties fighting, எப்போ ஒரு பார்ட்டி வந்து விதிமுறைகளை மீறிடுறாளோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னு யுத்த சாஸ்திரத்துல இருக்கு மாமா. அத கிருஷ்ணர் கோட் பண்றாரு. அதனால நீ வந்து இப்போ அம்பு போடலாம், தப்பு இல்லைன்னு சொல்றாரு மாமா. இல்ல இல்ல, எனக்கு வந்து எந்த யுத்த சாஸ்திரத்துல அப்படி இருக்கு, கிருஷ்ணர் எந்த பர்வால் அதை அப்படி கோட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மகாபாரதம் படிச்சிருக்கேன் ஃபுல்லா. கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றார். நீ எல்லாத்தையும் பண்ணு, ஏன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஜஸ்டிஃபை பண்றதுக்காகவே அபிமன்யுவை பலி கொடுக்குறா. அபிமன்யுவை ஒன்னு விஷயத்த வச்சுண்டு அபிமன்யு நீ பண்ணிய அப்ப எங்க போச்சு உன் தர்மம், திரௌபதியை பிடிச்சி இழுத்தியே அப்ப எங்க போச்சு உன் தர்மம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் டிவியேட் பண்றார். எல்லா விஷயத்திலையும் எல்லாருடைய டெத்துலையும் பீஷ்மாச்சாரியால சாகடிக்கும் போது சிகண்டியை கொண்டு வந்து எழுதாப்புல நிக்க வைக்கிறார். அதே மாதிரி ஒத்தத்திரையும் கர்ணன் அடிக்கும்போது சஸ்திரம் இல்லாம அடிக்க வைக்கிறார். அதே மாதிரி யார் வேணாலும் அவன் பேர் என்ன துரியோதனன் அடிக்கும்போது தொடையில அடிக்க சொல்றார். அதாவது மாமா இப்போ ஷிகண்டியோட இது எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா அதுல வந்து ஒரு பேக் ஸ்டோரி வருது. ஷிகண்டி வந்து ஸ்டோரி எல்லாம் நம்ம சொல்லலாம், எல்லா ஸ்டோரியும் சொல்லலாம். பட் நிதர்சனமான உண்மை என்ன, பொம்மநாட்டியான சிகண்டியை கொண்டு வந்து எழுத்தாப்புல நிக்க வச்சா பீஷ்மாச்சாரியால் ஆயுதம் எடுக்க மாட்டாருன்னு தெரியும், அதனால கொண்டு வந்து வைக்கிறார். அதனால அவர் ஆயுதம் எடுக்கல. இல்ல ஷிகண்டிங்கிறது வந்து அம்பா அம்பிகா அம்பாலிகான்னு 3 பேர் இருக்கா. அப்போ வந்து இந்த தெரியுமா, அந்த கதையெல்லாம் தெரியும். இல்ல அந்த பிறவியே வந்து பீஷ்மரை பழிவாங்கறதுக்காக எடுத்த பிறவிங்கிறது. அதனால ஒரு லேடிய வந்து கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுல வந்து இட்ஸ் a டாக்டிஸ், அவ்வளவுதான். நான் கிருஷ்ணர் பண்ணது தப்புன்னு சொல்லல, அதுதான் தர்மம். ஜெயிக்கிறது தான் தர்மம். எப்படி ஜெயிக்கிறோங்கிறத பத்தி தர்மம் இல்லை, அவ்வளவுதான். அது வந்து கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்திலே பண்ணி காமிச்சிட்டார், அவ்வளவுதான். என்ன கரெக்ஷன் என்னதுனாக்க, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யூ கேன் டேக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இது பண்ணலாம். ஆனா அதர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒருத்தன் வந்து ரூல்ஸை வந்து இது பண்ணாக்க இட் வில் நாட் பி ஃபர்கிவன். அதுதான் தர்மத்தை நிலைநாட்டுறோம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வேர்டை வச்சுட்டு அதர்மமா என்ன செஞ்சாலும் அது தர்மம் ஆயிடும். அந்த அதர்மம்ங்கிற வார்த்தை தான் எனக்கு அது கரெக்ட்னு படல. அதர்மமா, அந்த வார்த்தையோட பேர் அதர்மமா அப்படிங்கிறது தான். இப்போ மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல வந்து ஜஸ்டிஃபை ஆகும் போது அது அதர்மம்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது. நம்ம வந்து இல்ல நம்ம அதர்மம்னு சொல்றதுக்கு மனசு வரல, ஏன்னா அது கிருஷ்ணர் பண்ணதுனால, அவ்வளவுதான். இல்ல அதுலயுமே ஒரு இது இருக்கு, நார்ம்ஸ் இருக்கு.
அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்னு போடும்போது அதுல மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இருக்கணும். அந்த எல்லா ஆங்கிள்லயும் ஜஸ்டிஃபை ஆறுது அப்படிங்கிற போது அது வந்து அதர்மம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்காக அது அந்த வேர்டு மாத்திரம் தான் எனக்கு ப்ராப்ளமா இருக்காது, அதர்மம் சொல்றது. ஏன்னா ஜஸ்டிபிகேஷன் வந்து ஒரு ஆங்கிள் கிடையாது, மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல வருது. பீஷ்மர் வந்து சபையில திரௌபதி வஸ்திரஹரணம் பண்ணும்போது அவர் பேசாம உட்கார்ந்து தாத்தாவா இருந்துட்டு அது ஒரு ஜஸ்டிபிகேஷனா போயிடுறது. ஷிகண்டி வந்து அவன் அந்த பிறவி வந்ததே காரணம் பீஷ்மர் பழி வாங்குறதுக்கு, அப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது. ஒரு நிமிஷம், ஒரு பிறவி வந்து ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக வந்தது அப்படின்னா அவ பண்றது ஜஸ்டிஃபை ஆயிடுமா? அந்த பிறவியே தப்புங்கிறேன். ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக ஒருத்தர் பிறவி எடுக்கிறா அப்படின்னா அந்த பிறவியே தப்பானது பிறவி. அவன் கையில இல்லையா மாமா அந்த பிறவி, அது பகவான் கொடுத்ததாச்சே. அது எல்லாருக்கும் அப்படித்தானே பண்ணா? அது துரியோதனுக்கு பகவான் கொடுக்காம எப்படி வந்தது? துரியோதனுக்கும் பகவான் கொடுத்த பிறவி தானே. அப்படின்னா துரியோதனம் பண்ணது எல்லாமே ரைட்டு தானே? இல்ல, பகவான் கொடுத்த பிறவி ஷிகண்டிக்கு அந்த பிறவி பகவான் கொடுத்திருக்காருன்னா அந்த சபதத்தை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு அத கொடுத்திருக்காரு இல்லையா? அப்போ பகவான் கொடுத்தது தப்புன்னு ஆயிடுமா? கோல் தான் இது பண்ணிருக்காரு, நாட் தி வே. அம்மா சொல்றது கரெக்ட் தான். It is by book it is adharmam, by intention it may be dharma. சாரே வந்து அந்த ராமாயணோட இதுல ராமர் வந்து வாலியை வதிச்சது வந்து அதை பத்தி வந்து we don't controversy பண்ண வேண்டாம், அது வந்து சர்ச்சை பண்ண வேண்டாம். ஏனாக்க சிறந்த விவேகியா பொலிட்டிக்கல் இது யூஸ் பண்ணலாம் இருக்கு. அதே சர்ச்சை தான் இங்க நின்றுக்கோன்னு என்னோட ஃபீலிங். பட் எனிவே இல்ல, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். அம்பிகா அம்பாலிகா இருக்கும்போது பீஷ்மர் என்ன தப்பு பண்ணார்? அவர் சத்திரிய தர்மப்படி அவர் பண்ணார். இவ வந்து எவனோ தன்னை லவ் பண்ணிட்டு அப்புறமா இவர்கிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. நான் பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சரிய விரதம் எடுத்துட்டு இருக்கேங்கிறார். மறுபடியும் அவ திருப்பி அவன்கிட்டயே போறா. நீ உன்னுதன்ட்ட போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட வரியா, திரும்பி போ அப்படிங்கிறான். அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் தானே? அதுக்கப்புறமா இவளுக்கு கோபம் வந்துடுறது, அதனால நான் பழி வாங்குறேன் அப்படின்னு. இவ பண்ண தப்புக்கெல்லாம் இவ பழி வாங்குறேன்னு பழி வாங்குறதுக்காக ஒரு பிறவி எடுக்கிறா அப்படின்னா அதோட ஒரு கேவலம் என்ன இருக்கு? என்ன ஒரு துவேஷத்தை அப்படியா வச்சுட்டு போ, ஜென்மா ஜென்மாக்கு எடுத்துன்னு போவாளா? ஒரு ஒரு உயர் விவேக்கியா இருந்தா என்ன பண்ணுவான்? சார் எழுதியிருக்கார், தனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் பூமியை பார்த்து பூமியில வந்து அப்படியே தலையை குடிஞ்சுப்பான்னு எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. அது இல்லாம ஒரு பழி வாங்கறதுக்காக நான் இன்னொரு ஜென்மா எடுக்கிறேன் அப்படிங்கறத விட ஒரு கேவலமான ஒரு இது என்ன? அந்த ஜென்மா எடுத்ததே அதுக்காக தானே, அவ பண்ணது ரைட்டு அப்படிங்கிறதுங்கிறது அது அதோட தப்பு. அதுக்காக அப்படி சொல்லல மாமா. நான் அவ அது அந்த ஜென்மா அதுக்காக எடுத்தா அதனால அவ அதை பண்ணலாம் அப்படி நான் சொல்லல. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு ஜென்மா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது பகவான் கொடுக்குற பிச்சை தான். அதுவும் மனுஷ ஜென்மாவா கிடைச்சிருக்குன்னா ரொம்பவே ஏதோ நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால அந்த ஜென்மா பகவான்கிட்டேருந்து தான் வருது. நம்ம என்னதான் பண்ணினாலும், நம்ம என்ன சபதம் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி, நமக்கு ஒண்ணும் அந்த இது கிடையாது ஒரு ஜென்மாவை டிசைட் பண்றதுக்கு. பகவான் தான் கொடுக்குறா. அப்படிங்கிற பட்சத்துல அது கொடுத்துருக்கா பகவான் அவளுக்கு. அப்படிங்கிற போது அவ ஏதோ தபஸ் பண்ணிருக்கா, ஏதோ நியாயம் இருக்கு அவ பண்ண விஷயத்துல அப்படிங்கறதுனால தானே அது நடந்திருக்கு. அதனால தானே கிருஷ்ண பகவானே வந்து அங்க அந்த ஜென்மாக்கு சாபல்யம் கொடுக்கற மாதிரி அங்க நிக்க வச்சுட்டா. சோ அந்த மாதிரிதான் நான் ஜஸ்டிஃபை பண்றேன். இல்ல அதுதான், இதெல்லாம் நம்ம இப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய பத்திதான் டிஸ்கஷன் இருக்கு. 29A பாத்தீங்கன்னா மனசாட்சி, அதுல ஃபுல்லா இத பத்தி தான் டிஸ்கஷன் வருது. ஓ, உதாரணமாக A என்பவன் B என்பவனை அவமதித்து இழிவுபடுத்தி விடுகிறான், அதுல எல்லாமே இதான் வருது. ஓகே சார், வரிசை கேட்கல. இல்ல என்ன நீங்க சொன்னது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன். ஓகே, போன ஜென்மத்துல இவனை யாரும் எனக்கு வந்து கொலை பண்ணிட்டான். ஓகே, நான் எனக்கு தெரியாது, நான் வந்து போன ஜென்மம் சாக்கும்போது அவனை நான் கொலை பண்ணணும்னு சொல்லி நினைச்சுட்டு செத்து போயிட்டேன். எனக்கு இந்த ஜென்மம் கொடுத்துருக்கா, இந்த ஜென்மத்தை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு சார் வாட் எவர் பகவான் கொலை பண்றதுக்காக. அப்ப நான் இந்த ஜென்மத்தை நான் கொலை பண்ண அது கரெக்ட் ஆயிடுமா? அது அப்படியே அந்த கர்மா வினை வந்து இட் ஸ்டில் கீப்ஸ் ஆன் கண்டினியூயிங். நம்ம சாகரிச்சே ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நினைச்சுட்டு செத்தோம்னா நமக்கு அந்த பிறவி கிடைக்கும்னு யார் சொன்னா?
யாரு சொல்லல? நிச்சயமா அப்படிதான் கிடைக்கும். பகவான் நிச்சயமா அப்படி அப்படிதான் கிடைக்காது. கிடைக்கும். அப்படி அந்த கதையில வருது, ஜடபரதன் இல்ல இல்ல கதையில இல்ல வருது. அவன் வந்து அந்த ஒரு டியரை மனசுல நினைச்சுட்டு, குட்டி டியரை நினைச்சுட்டு அவன் சாகிறதுனால அடுத்த ஜென்மத்துல டியரா பிறக்கிறான். அப்படி வேணா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து பற்றுதலே ஒரு ஒரு ஒருத்தர் மேல பற்றுதல் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவ வந்து ஏதோ விதத்துல அசோசியேட் ஆயிடுறா அடுத்த பிறவையில, இல்ல அப்படிங்கறதுதான் நான் இன்டர்பிரேட் இல்லம்மா பண்றது அந்த ஸ்டோரி. இல்ல 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 இன்டர்பிரேட்டே பண்ணாதீங்கோ, அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படி வந்து பற்றுதல் வந்து அடுத்த பிறவி அதே மாதிரி வருதோ, அதே மாதிரி ஹேட்ரட் இருந்தாலும் அடுத்த பிறவி அதே மாதிரி ஹேட்ரட்ல தான் வரும். அது எங்க கோட் பிரிவான பண்ணிருக்காமம்மா, அது இல்ல எனக்கு தெரியல. இல்ல இல்ல அத இல்ல நான் இல்ல 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 நீங்க பற்றுதல் வந்தா எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஹேட்ரடு. ரெண்டுமே ஒரு அதாவது ஃபீலிங் தான். அதாவது பற்றுதல் சுவாமி நம்ம சாகர் இல்ல ஒரு நிமிஷம், நீங்க எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? பற்றுதலுக்கு மட்டும் அதே மாதிரி ஒரு பிறவி வரும், ஹேட்ரட்டுக்கு வராது அப்படின்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? கிடையாது. எனக்கு தெரிஞ்ச புராண கதைகள்ல ஒருத்தர் வந்து ஒரு துவேஷத்தை வச்சிருந்து சாகரா, அதுக்கப்புறம் அதனால அவளுக்கு இந்த பிறவி கிடைச்சது அப்படின்னு நான் வந்து ஒரு 1-to-1 கோரிலேஷன் மாதிரி நான் இது வரைக்கும் படிச்சதுல, அதனால நான் அப்படி இல்ல சொல்றேன். இல்ல இப்ப நீங்களே தானே ஆக்சுவலி சொன்னீங்க. இல்ல இல்ல நீங்களே இப்ப ராவணன் நீங்களே நீங்களே தான் தானே நீங்களே சொன்னேன் சிகண்டி. நீங்களே தானே சொன்னீங்க. இப்ப அம்பிகாவ வந்து அந்த வெறுப்புல பிறந்திருக்கா, அதனால அடுத்த ஜென்மால அவ கொலை பண்ற மாதிரி வரா. அது அது அவளோட ஒரு அவளோட நிமிஷம், இதுதான் நம்ம இன்டெலிஜென்ஸ் இங்க வேலை செய்யறது. அதாவது பக்தியில இல்லைன்னா கன்வீனியன்ட்டா எது ஒரு வேணுமோ அதை எடுத்துட்டு பாக்கி இல்ல இல்ல விட்டுட்டு அதாவது அம்பிகா பிறந்தா சிகண்டியா பிறந்தா அது பகவான் கொடுத்த பிறவி. மானா பிறக்கும்போது மட்டும் அவ வந்து பற்றுதல்னால அந்த பிறந்துட்டா. இல்ல அது அந்த அந்த அது தாட் அது இல்ல. அதாவது நான் புரிஞ்சின்ற விதத்தை நான் சொல்லிடுறேன் மாமா. நான் புரிஞ்சின்ற விதம் என்னன்னா, அந்த மானா பிறக்கிறது நம்ம சாகுற சமயத்துல, அது குழந்தை பருவத்துல இருந்து வரணும். நம்ம சாகுற சமயத்துல பகவானை நினைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல பகவான் கிட்ட ஒரு ஸ்டெப் பக்கத்துல போவோம். நம்ம சாகும் போது அந்த மானா நினைச்சுட்டு செத்தோம் அப்படின்னா மானாவே பிறக்கிறோம். அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். அதுதான் அதே மாதிரி மானா நினைச்சுன்னா மானா பிறக்கிறேன். நீங்க சாகும் போது உங்களோட லாஸ்ட் தாட் என்னவோ இட் மேனிஃபெஸ்ட்ஸ் இன் தி நெக்ஸ்ட் ஜென்மா. இல்ல அதேதான், எப்படி மானுக்கு வந்து உங்களுடைய லாஜிக் வந்து செட் ஆகுதோ அதே லாஜிக் தான் வெறுப்புல வந்து சிகண்டிக்கு செட் ஆகுது. சிகண்டிக்கு மட்டும் பகவான் கொடுத்தார், மானுக்கு மட்டும் பகவான் கொடுக்காம அவளுடைய இது வந்துருதுன்னு இல்லை. எல்லாமே பகவான்கிற ஒரு ஆஸ்பெக்டே இங்க கொண்டு வராதிங்க. பகவான்கிற ஆஸ்பெக்டே இங்க வரக்கூடாது. ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஜென்மா வரும் பகவான்கிற ஆஸ்பெக்ட் வரும். அதுதான் வந்து அப்படி பகவான் ஆஸ்பெக்ட் வந்ததுன்னா ரெண்டுக்கும் வரணும். மானுக்கு மட்டும் வரும், சிகண்டிக்கு வராதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுக்கும் வரணும். மானுக்கும் பகவானுடைய ஆஸ்பெக்ட் வரணும், சிகண்டிக்கும் வரணும். ரெண்டுக்குமே பகவான் கொடுத்ததுதான். சிகண்டிக்கு மட்டும் தெரியல எனக்கு. துவேஷத்துல நம்ம வந்து போறோம் அப்படின்னா அந்த துவேஷம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கறத என்னால எடுத்துக்க முடியல. ஏன்னா அது வந்து பகவான் வந்து வேற விதமா நம்மள பனிஷ் பண்ணிடலாம். அதெல்லாம் பகவான் யாரும் தனியா உட்காந்துட்டு பனிஷ் பண்ண போறது இல்லம்மா. நம்ம பண்ற கர்மா நம்ம அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம பண்ற கர்மா, நம்ம பண்ற தாட்டுலயே கர்மாங்கிறது என்ன, தாட்டுக்கும் சேர்ந்துதான் கர்மா. அதுக்கு வந்து நம்ம வந்து திருப்பி வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பகவான் வந்து சாட்சி பூதமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவர் ஒண்ணும் தனியா வந்து யோசிச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய கர்மா, அந்த சிஸ்டம்ல எல்லாமே ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அல்காரிதம் அதுபடி ஓடிட்டு இருக்கு. தாருகாவனம் ஞாபகம் தான் வருது எனக்கு திருப்பி. தாருகாவனத்துல எல்லாரும் வந்து கர்மயோகம் தான் பண்ணிட்டே இருக்கா எல்லா முனிவர்களும். அப்போதான் வந்து பிக்ஷாடனரா பகவான் வந்து அவ அந்த அது நீங்க உங்க கான்செப்டே தப்பு, அங்க இருக்கேன்னா நான் தான் அதை வந்து நடத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கதையில எனக்கு புரிஞ்ச விஷயம். சோ அதனால என்னதான் நம்ம தாட்டும் என்னதான் நம்ம ஆக்ஷன்ஸும் என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்க பாஸ் ஆயின்னு இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த தாட்டு, அந்த கர்மா தான் ஜட்ஜ்மெண்ட் வருது. அதை மீறி ஒண்ணும் பண்ணல. அதை பண்றவர் தார்காவனத்து ரிஷியா இருக்கட்டும், இல்லைன்னா அது வந்து குமரில்லப்பட்டரா இருக்கட்டும், அவ சொல்றது என்னன்னா அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பகவான் எதுக்கு உன் கர்மாக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. பலதாத்தான்னு ஒண்ணு இருக்கு, அந்த பலதாத்தா தான் பகவான் அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஸோ நான் வெறுப்பை வச்சுட்டு இருப்பேன்,
அதுக்காக ஒரு ஜென்மா எடுப்பேன். அப்ப வந்து பகவான் வந்து அதை கொடுக்குறார். நான் மானா பிறக்க போற அது வந்து என் தாட்ல வருது. எல்லாத்துக்கும் பகவான் தானே வர்றார். அது கொண்டு தார்காவனத்துக்கு பகவான் வரும்பொழுது, மானுக்கு பகவான் வரும்பொழுது இவளுக்கு மட்டும் வரமாட்டாரா? இதுவும் பகவான் தான் கொடுக்குறார். எல்லாத்துக்கும் பகவான் வந்து ஒரு இதுக்கு மட்டும் கொடுக்குறார், ஒன்னொன்னுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ற லாஜிக்கே சரியா இல்லையே. எல்லாத்துக்கும் அவர் தானே கொடுக்குறார். ஒரே ஒரு விஷயம் லட்சுமி மாமி, நீங்க வந்து பிரமாணம் இதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னேன். தெய்வத்தின் குரல்ல பெரியவா எழுதியிருக்கா. நான் அது எந்த இதுங்கிறது எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்ல. தெய்வத்தின் குரல் பார்ட் 1ங்கிற அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அது வந்து ஆனா பெரியவா எழுதியிருக்கா. நம்ம சாகும்போது நம்மளோட கடைசி நினைவு என்னவா இருக்கோ அதுதான் நெக்ஸ்ட் ஜென்மால அது பிரதானமா கேரி ஓவர் ஆறுது அப்படின்னு எழுதியிருக்கா பெரியவா. ஆக்சுவலா இல்ல, அதுல கீதையிலேயே வருது. கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்கார், ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காரு. அதனால ஓகே, இந்த ஹோல் டிஸ்கஷன்ஸே வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது பேசிக்கா என்னன்னா, நம்ம ஆரம்பிச்சது பெரியவா என்ன இவர் சொன்னாரு, யுத்த விதிகள். யுத்த விதிகள்லாம் என்னைக்கோ போயிடுச்சு. அதெல்லாம் யுத்த விதிகள் எப்ப இருந்தது? அதான் மகாபாரதத்திலே இல்லாம இருக்கும்பொழுது அதை பத்தி அதை யோசிக்க வேண்டாம். ஜெயிக்கிறது தான் இவன் விதி. ஜெயிக்கிறதுக்கு அதர்மத்துல இருக்கிறவன் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்து கொடுத்தனா அவன் ஜெயிக்க போறான். தர்மத்துல இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு இருந்ததுன்னா ஜெயிக்க போறான். அதனால தர்மத்துல இருக்கிறவன் எப்போதுமே ஜெயிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் நம்ம ஒரு திருப்திக்காக சொல்றோமே தவிர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தர்மத்துல இருக்கிறவன் தோத்தும் போயிருக்கான், அதர்மத்துல இருக்கிறவன் ஜெயிக்கவும் ஜெயிச்சிருக்கான். அல்டிமேட்டா நம்ம வந்து அதை வந்து எம்பசைஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அப்புறம் எல்லாரும் அதர்மத்துல இருந்துருப்பா, இதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ தர்மத்துல இருக்கிறவா அல்டிமேட்டா ஜெயிச்சிருவா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான் தர்மம் ஸ்தாபனம் பண்றதுக்கு நல்லது. அப்ப பகவான் ஒருத்தர் வருவார் தர்மத்துல இருக்கும்போது, அவர் அதர்மத்தை பண்ணியாவது நம்மள தர்மத்துக்கு ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் பகவான் பண்றதுதான் தர்மம், அவ்வளவுதான். அப்படிதான் எடுக்கணும். பகவான் பண்றது அதர்மம் பண்ணாலும் பகவான் பண்றதுதான் தர்மம். இது ஒரு நான் இப்ப வந்து லேட்டஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். பெரியவாள்கிட்ட வந்து இவர் இருந்தார், பெரிய மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தார், விஸ்வநாத ஐயர்னு பேரு. அவர் ஒரு பெரியவா அப்படி கிளம்பின்னு இருக்கும்போது, பெரியவா இப்ப போக வேண்டாம், இந்த யாத்திரையை கேன்சல் பண்ணிடலான்னா பெரியவா டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருவார். அந்த அளவுக்கு, இதெல்லாம் விழிமாமா சொன்னதை நான் சொல்றேன், அந்த அளவுக்கு பெரிய மேனேஜர்கிட்ட பெரியவாளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மடம் நடக்கிறது அப்படின்னு. ஏன்னா பெரியவா சொல்லியிருக்கா, உக்ரானத்துக்கு தியாகுவும் பிரகலாத யானையும் பெரிய மேனேஜரும் இதோட நம்ம மடம் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னார். 3 பேர் தான் மடம் அப்படிங்கிற மாதிரி பெரியவா பேசியிருக்கா. அந்த அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பெரிய மேனேஜர். பெரியவா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் வந்து சரின்றுவார். அப்ப நிறைய பேர் கேட்டிருக்கா பெரிய மேனேஜர்கிட்ட, என்ன நீங்க இப்படி பண்றீள், பெரியவா வெள்ளைக்காக்கா பறக்கிறதுன்னா நீங்க ஆமா ஆமாங்கிறீங்களே, இது என்ன நீங்க சொல்ல வேண்டாமா, மேனேஜரா இருந்துட்டு நீங்க சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்ப அவர் சொல்லியிருக்கார், சொல்லலாம்டா, ஆனா என்ன ஆகும், அந்த பறக்கிற கருப்பு காக்காவை பெரியவா வெள்ளையாக்கிட போறா. அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் ஆக போறது, நான் எதுக்காக போய் மறுக்கணும். இது வந்து ஈஸ்வரனுடைய விஷயத்தை புரிஞ்சுண்டவா. அதனால கிருஷ்ணர் பண்ணது பை புக் அதர்மம், ஆனா கிருஷ்ணர் பண்ணதுனால அது தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும். நான் என்னுடைய ஸ்ட்ரெஸ் அதுதான். நான் கிருஷ்ணர் அதர்மம் பண்ணிட்டாருன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் வரல, அந்த அளவுக்கு நான் அடையணும் இல்லை. பை புக் இட்ஸ் அதர்மம், ஆனால் பகவான் பண்ணதுனால அது தர்மம். நம்ம அதையே பண்ணோம்னா அது தர்மமா நமக்கு தெரியாது, அது கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த டிஸ்டிங்ஷன் கிடையாது, எந்த இடத்துல எது எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாது. அதுக்காக தான் ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் வேணும், அவர் வந்து நம்ம கைட் பண்ணாருன்னா நமக்கு அந்த பேர்டன் கிடையாது. இப்ப நான் சமாரோப்பா ஒன்று சொல்றேன், இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இவ பேர் என்ன, ராம் பிரசாத் சொன்னார், நம்ம ஒரு விவேகியாவது ஆகணும், ஒரு குரு வந்த அப்புறமா விவேகி ஆகலைன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னார்.
தெரியல. நான் சில பேரெல்லாம் இப்ப பார்க்கும்போது பாமரனா இருக்கிறவா கூட பாபியா மகா பாபியா போயின்னு இருக்கா. குரு கூட இருந்தவா தான், அது சிவன் சார் கூட இருந்தவா நான் பார்த்துட்டு இருக்கேன், பழகின்னு இருக்கேன். பாவியா இருந்தா கூட பரவாயில்ல போல இருக்கு, மகாபாவி ஆயின்னு இருக்காளே அப்படின்னு தோணித்து. இது எனக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? கண்ணன் மாமா அவனுடைய லைஃப்ல நடந்தது சொல்றேன். கண்ணன் மாமா பெரியவாள்கிட்ட இருக்கும்போது, நாங்கெல்லாம் பெரியவாள்கிட்ட இவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்கோம், ஏன்னா ஒன்றும் தேர்ற வழி தெரியல. எங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காம குரோதங்கள்லாம் ஜாஸ்தியாக தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் போற போக்க பார்த்தோம்னா ஒன்றும் உருப்பிட மாட்டோம் போல இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பெரியவாள்கிட்ட வந்து நாங்கள் உருப்பிடாம போயிட்டோம்னா பெரியவாளுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொன்னார். பெரியவா கேட்டாலாம், கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு. இல்லை பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு. பின்ன இப்படியே போய் சொல்ல முடியுமா பெரியவாள்கிட்ட கண்ணன் சொல்றதுன்னு? பெரியவா விடலை. இல்லை என்ன சொல்றான் கரெக்டா சொல்லு அப்படின்னு திருப்பி கடைசி வரைக்கும் விடலை. அப்புறம் சொல்லியிருக்கா, இல்லை நாங்கெல்லாம் கடைசேரலைன்னா பெரியவாளுக்கு தான் அவமானம்னு கண்ணன் சொன்னான் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப பெரியவா சொன்னாலாம், ஓ அப்படி சொல்றியோ, சரி என்ன பண்றது, கப்பல்ல ஏத்தின்ட்டேன், நடுக்கடல்ல போகும்போதுதான் தெரியறது எல்லாம் உதவாக்கன்னு. என்னடா பண்றது, என்ன பண்றதுப்பா, அதுக்காக கடல்லையா தள்ளி விட்டுற முடியும், கரை சேர்த்து விடுறோம்ப்பா கவலைப்படாதே அப்படின்னாலாம் பெரியவா. அதனால கடைசியில நம்ம விவேகியா இருதா வெண்டைக்காயா இருதா எல்லாம் அவர் தலையில இருக்கு, அவர் தலையெழுத்து. அதுல திருவல்லிக்கேணி பெரியவா சொன்னதை ஆட் பண்ணிக்கிறேன். எப்படியா இருந்தாலும் குரு கிட்ட போயாச்சு, நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார், கவலையே பட வேண்டாம். அது எல்லாருக்கும், அது வழி தவறி போனவனும் சரி, பாபியிலேருந்து மகாபாபி ஆனவனுக்கும் சரி, எல்லாருக்கும் அவர் அனுகிரகம் பண்ணிட போறார். ஒரே ஒரு கேள்விதான், அடிச்சு அனுகிரகம் பண்ணுவார், அணைச்சு அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு அடிச்சு அனுகிரகம் வேணுமா, அணைச்சு அனுகிரகம் வேணுமாங்கிறதான் இப்ப கேள்வி. திருவல்லிக்கேணி சுவாமிகள் என்ன சொன்னார், எனக்கு அடி வாங்கிறதுக்கு தெம்பு இல்லை, அதனால நான் என்னை அணைச்சி அனுகிரகம் பண்ணட்டும், நான் வந்து சமத்தா இருந்துடுறேன், நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரண்டர் ஆயிடுறேன்னு சொன்னார். நம்மள்ட்ட இருக்க வேண்டிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயங்கள். மகாபாரதம், கிருஷ்ணர் பண்ணது ரைட்டா தப்பா, கிருஷ்ணர் அதர்மத்தை தர்மத்துக்காக பண்ணாரா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீறிய கல்வி இதெல்லாம். சார் ஏதோ சொல்லியிருக்கார், கூடிய மட்டும் அதை ஃபாலோ பண்றோம். சார் சொல்லியிருக்கார் ஏணிப்படிகள் படிக்கணும்னு, அதனால இந்த ஸ்டடி சர்க்கிள் வச்சிருக்கோம், ஏணிப்படிகள் படிக்கணும், அதை பத்தி சில வார்த்தைகள் பேசுறோம். இதுல ரொம்ப போயின்னு இருக்க வேண்டாம்னு தோன்றது. அதாவது முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் நம்ம ஞானியை பத்தியும் துறவியை பத்தியும் மகானை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நமக்கு மீறிய கல்விப்பா. நம்ம பண்ண வேண்டிய டிஸ்கஷன் பாபி பாமரனுக்கு மேல போனாலே நமக்குலாம் ஜாஸ்தி அது. அதனால நம்ம அது அந்த லெவல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சார் ஒரு இடத்துல எழுதியிருக்கார், புராண புருஷர்களை பற்றி விவாதிப்பவன் பாபின்னு எழுதியிருக்கார். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் புராண புருஷர்களை பத்தி டிஸ்கஷன் தான். அம்பிகா, அம்பாலிகா, துரியோதனன், இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. அதுல இருந்து நம்ம சில பாடங்கள் நம்ம மனசுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதை பத்தின டிஸ்கஷன் வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. டிஸ்கஷன் பண்ணியாச்சு, இருந்தாலும் அது அவ்வளவு நல்லது இல்லை. அதனால இது ஒரு சின்ன போர், நம்ம யாருக்கும் போருக்கு போக போறது இல்லை. போர்ல போய் நம்ம விதியை மீறமா மீறலையாங்கிறத பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம டெய்லி எழுந்து காலம்பரை சாப்பிட்டுட்டு பசிக்கிறது, நல்ல வகை வகையா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஏதோ சாமியை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம லெவல்ல பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாம அதை அப்படியே படிச்சு விட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நம்ம லெவல்ல டிஸ்கஸ் பண்ணா நல்லதுன்னு தோன்றது. ரைட், அவ்வளவுதான். தான் ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம பாமரன் லெவல்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு டெய்லி நிறைய பேர் வந்து நம்ம வேலையிலயோ இதுலயோ வாட் எவர் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ல அவன் தப்பு பண்ணறானே, அவன் தப்பு பண்ணா முன்னாடி போயிடுவான், அதனால நானும் தப்பு பண்ணறேன்னு சொன்னாக்கா அது இட் இஸ் நாட் அக்செப்டட். அது நீங்க எந்த கிருஷ்ணரோட எக்ஸாம்பிளோ ராமரோட எக்ஸாம்பிளோ யாரோட எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான்.
அது அதர்மம் பண்ணாக்க அது அதர்மம் தான். அது அவங்கெல்லாம் அதர்மம் பண்றா, அதனால நானும் அதர்மம் பண்ணேன்னு சொன்னாக்க அது நியாயப்படுத்த முடியாது. நம்மளோட நிலையில நியாயப்படுத்த முடியாது. அதான் கரெக்ட். நம்ம நம்ம ரைட்டா இருக்கிறதுக்கு மத்தவா ரைட்டா இருக்கணும். நம்ம தப்பு பண்ணி மத்தவா தப்பு பண்ணா நமக்கு ரைட்ஸ் வந்துடுத்து தப்பு பண்றதுக்கு அப்படிங்கிற எண்ணம் மகா பாபமான எண்ணம். இது யுத்த விதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது தினசரி வாழ்க்கை. ஓகே, ஏற்கனவே 9:32 ஆயிடுச்சு. நம்ம 28ஓட இன்னைக்கு முடிச்சுருவோம். அடுத்த வாரம் 29 பார்ப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். நம்ம தான் டெசிஷன் மேக்கர்ஸ் அப்படிங்கிறதுக்கு சார் மனசாட்சி பத்தி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன். லைஃப்ல அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். जीवन मुक्ति महानंद स्वामी कनिष्ठाय शिवाय नमोस्तुते।